டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு கேள்விக்கான பதிலை நாம இப்ப பார்த்தலாம். இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது கூடுதலாக பகாயம் கிடைக்க நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது, சோ ஒரு டைஸ் 2 தடவை தூக்கி போடும் பொழுது முதல் தடவை 1, ரெண்டாவது தடவை 1 வரலாம். ஃபர்ஸ்ட் டைம் 1 வந்து அதுக்கு அடுத்த முறை 2 விழலாம். ஃபர்ஸ்ட் டைம் 1 விழுந்து அதுக்கு அடுத்த 3 விழலாம்னு சொல்லிட்டு என்ன வரலாங்க 1 1 ஃபர்ஸ்ட் டைம் 1 விழுந்து அதுக்கப்புறம் 2 வரலாம். ஃபர்ஸ்ட் டைம் 1 விழுந்து அதுக்கப்புறம் 3 வரலாம். அப்படி 1 விழுந்து 4 வரலாம். 1 வந்து 5 வரலாம். 1 வந்து 6 வரலாம். 7 கிடையாது, பகடையில் 7 கிடையாது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது நான் 2 விழுது, அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நான் வீசும்போது 1 வரலாம். ஃபர்ஸ்ட் டைமா 2 வருது, அதுக்கு 2 வரலாம். இந்த மாதிரி நம்ம எழுதும்போது என்னங்க 6,1 இருந்து 6,6 வரைக்கும் எழுதுனீங்கன்னா மொத்தமா எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க? 36 பாசிபிலிட்டிஸ்ல எது வேணாலும் விழலாம் இல்லையா? ரைட். ஒரே டைஸை நான் ஃபர்ஸ்ட் டைம் தூக்கி போறேன், ஒரு ரிசல்ட் வருது. அந்த பகடை திரும்ப நான் தூக்கி போறேன், வேற ரிசல்ட் வருது. இப்போ 2 தடவை தூக்கி போடும்போது நமக்கு வந்து கூடுதல் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கூடுதல் 2 வரலாம், இல்ல கூடுதல் 3 வரலாம், இல்ல கூடுதல் 4 வரலாம், இல்ல கூடுதல் 4 வரலாம், கூடுதல் 3 வரலாம், கூடுதல் 12 வரைக்கும் வரும். 1ல இருந்து 12 வரைக்கும் வரலாம் இல்லையா? அப்ப மொத்தமா இதுல எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 6 x 6 மொத்தம் 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 6 ரோ 6 காலம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப நிகழ்த்தகவை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் டினாமினேட்டர் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு கீழே என்ன வருதுன்னா 2 பகடை வீசப்படும் பொழுது 36 6 ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 36 ரிசல்ட்ல எந்த ரிசல்ட் வேணாலும் வரலாம். ஆனா நமக்கு என்ன ரிசல்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம மேல போடணும். என்ன ரிசல்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க? கூடுதல் பகாயனாக கிடைக்க நிகழ்த்தகவு என்னன்னு சொல்றாங்க. அப்போ பகாயன் அப்படின்னா எதெல்லாம் பகாயன் பாருங்க. 2 ஒரு பகாயன், 3 ஒரு பகாயன், 4 ஒரு 2 ஒரு பகாயன், 3, 5, 7, 11, 13 பகாயன் தான். ஆனா 2 பகடை நம்ம ஒரு பகடை நம்ம 2 தடவை தூக்கி போடும்போது அதிகபட்சமாவே 12 தான் வரும். ஒரு முதல் தடவை போடும்போது மேக்சிமம் 6 வரலாம். அதே பகடை 2வது தடவை போடும்போது அப்பயும் மேக்சிமம் 6. 6 + 6 12. அப்போ ஒரு பகடை 2 தடவை வீசும் பொழுது கூடுதல் வந்து 12க்கு மேல வர வாய்ப்பே கிடையாது. அதனால அது வரைக்கும் இருக்கக்கூடிய பகாயனெல்லாம் எழுதிட்டேன். அப்போ சார் 2 வரலாம் அப்படின்னா எப்ப கூட 2 வரலாம்? முதல் தடவை வீசும்போது 1, மறுபடியும் அந்த பகடையை தூக்கி வீசும்போது 1. இப்ப கூடுதல் 2 வந்துருச்சா? இல்ல கூடுதல் எனக்கு 3 வரணும்னா ஃபர்ஸ்ட் டைம் வீசும்போது 1, அதுக்கு அடுத்து வீசும்போது 2, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீசும்போது 2, அதுக்கு அடுத்து வீசும்போது 1ன்னு சொல்லிட்டு இப்படி வரலாம். இல்ல கூடுதல் 5 வரணும்னா என்ன வரலாங்க? 1 + 4 5 வரும். இல்லைனா 2 + 3 5 வரும். இல்லைனா 3 + 2 5 வரும். இல்லைனா 4 + 1 5 வரும். இதை தவிர வேற எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. 7 வரணும்னா 1 6 7, 2 5 7, 3 4 7, 4 3 7, 5 2 7, 6 1 7 இப்படி வரலாம். முதல் தடவை 6, ரெண்டாவது வீசும்போது 1 அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்படிலாம் வரலாம். கூடுதல் 11 வரணும்னா என்ன வரலாங்க? 1 + 10 போட முடியாது. பகடையில 10ங்கிற நம்பர் கிடையாது. 2 + 9 இல்ல 3 + 8, 4 + 9 போட முடியாது. ஒரே ஒரு பாசிபிலிட்டி, ஒரு 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு பகடையில 4 + 7 கூட பாசிபிலிட்டி கிடையாது. 5 வந்து இதுல 6 வரலாம், இதுல 6 வந்து இதுல 5 வரலாம். இந்த 2 பாசிபிலிட்டிஸ் தவிர வேற எதுவும் கிடையாது. அப்ப மொத்தமா எவ்வளவு வாய்ப்புகள் உள்ளனன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மொத்தமா என்னங்க 15 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ மொத்தமா 36 வாய்ப்புகள்ல 15 வாய்ப்புகள்ல பகாயன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் 15/36 சொல்லிட்டு நீங்க ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 15/36.